نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد صدق الله رسوله الرؤيا بالحق لتدخلن المسجد الحرام إن شاء الله آمنين محلقين رؤوسكم ومقصرين لا تخافون فعلم ما لم تعلموا فجعل من دون ذلك فتحا قريبا صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم الرؤيا الحسنة من الرجل الصالح جزء من 46 جزءا من النبوة أخرجه الإمام البخاري في باب رؤيا الصالحين أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு குறித்தாவதாக. ஸலாத்தும் சலாமும் எம் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களின் மீதும் அன்னார்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தாபிஉத் தாபிஈன்கள் இன்னும் கியாம நாள் வரை யாரெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து வாழ்வார்களோ அப்படியாப்பட்ட அனைவர்களுக்கும் உண்டாவதாக. ஆக ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்குமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அப்படியான விடயங்களை எடுத்து நடக்குமாறும் இன்னும் என்னென்ன விடயங்களை விட்டு தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அப்படியான விடயங்களை முற்றும் முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தின் நட்கட்டளை செய்து கொள்கிறேன். ஆக கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கண்ணியமான யதார்த்தமான ஒரு உண்மையான ஒரு மார்க்கத்தை எங்களுக்கு நசீபாக்கி இருக்கிறான். அந்த மார்க்கத்துக்குரிய பேர் இஸ்லாம். இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் சிலர்களுடைய அபிப்பிராயப்படி வெறும் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி போன்ற விடயங்களை மாத்திரம் பேசியிருக்கக்கூடிய மார்க்கம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இந்த மார்க்கம் கடமைகளை மாத்திரம் சொன்ன மார்க்கம் அல்ல. உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவனுடைய மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை வரை பேசியிருக்கக்கூடிய ஒரு மார்க்கம். ஒரு மனிதனுடைய அன்றாடம் நடக்கக்கூடிய விடயங்கள், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விடயங்கள் அனைத்தை பற்றியும் இந்த மார்க்கம் பேசியிருக்கிறது. உண்மையில் இந்த மார்க்கம் பேசியிருக்கக்கூடிய சில விடயங்கள், சில தலைப்புகள், சில பாடங்கள், அவைகளை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு ஆச்சரியம் ஏற்படுகிறது. இதை பற்றியும் இந்த மார்க்கம் பேசியிருக்கிறதா,
இவ்வளவு தெளிவாக பேசியிருக்கிறதா, இவ்வளவு ஆழமாக பேசியிருக்கிறதா, இத்தனை தலைப்புகளில் பேசியிருக்கிறதா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சில தலைப்புகளை இந்த மார்க்கம் பேசியிருக்கிறது. அப்படியான தலைப்புகளில் மிக முக்கியமான ஒன்று, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தூக்கத்தில் காணக்கூடிய கனவுகள். தூக்கத்தில் காணக்கூடிய கனவுகள், இந்த கனவுகளை பற்றி இந்த மார்க்கம் பேசியிருக்கக்கூடிய முறை, இந்த மார்க்கம் பேசியிருக்கக்கூடிய விதங்கள், தெளிவுகள், இவைகளை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு ஆச்சரியம். கனவை பற்றி இவ்வளவு பேச வேண்டுமா? கனவை பற்றி இவ்வளவு ஆழமாக பேச வேண்டுமா? இவ்வளவு விரிவாக பேச வேண்டுமா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கனவை பற்றி இந்த மார்க்கம் பேசியிருக்கிறது. அதனால் அன்பான சகோதரிகளே, பெரியார்களே, யாரும் கனவுதானே, கனவால் என்ன நடக்கும், கனவு காண்றதுனால என்ன உண்டாக போகிறது, இதில் என்ன லாபம் என்ன நஷ்டம் என்று யாரும் நினைக்க கூடாது. அந்த அளவுக்கு கனவை பற்றி இந்த மார்க்கம் பேசியிருக்கிறது. இமாமுனா புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஸஹீஹுல் புகாரியில தொழுகையுடைய பாடம் எப்படி ஒரு பிரதானமான ஒரு தலைப்போ, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜுடைய பாடங்கள் எப்படி புகாரி ஷரீஃபில் பிரதான பாடங்களாக இருக்கிறதோ, அதே போன்று கனவுக்குரிய விளக்கத்தை பற்றி தனி ஒரு பிரதான பாடத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். கிதாபு தஅபீர். கிதாபு தஅபீர் தொழுகையை போல, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜுடைய பாடங்களை போல பிரதான ஒரு தலைப்பை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கனவை பற்றி அவர்களுடைய ஸஹீஹுல் புகாரியில் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏன் அவ்வளவு பேச வேண்டும்? ஏன் இந்த மார்க்கம் புகாரி ஷரீஃபில் எழுதப்பட்ட ஹதீஸ் கிரந்தங்களில் முதலாவது இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸஹீஹுல் புகாரியில இத்தனை தலைப்புகள் வேண்டுமா? அன்பான சகோதரிகளே, இது மாத்திரமல்ல, பரிசுத்தல் குர்ஆன்ல 30 ஜுஸுக்களையும் எந்த இடத்திலையும் பார்க்க முடியாது. லுஹருக்கு 4 ரக்அத், அஸ்ருக்கு 4, மக்ரிபுக்கு 3, இஷாவுக்கு 4, சுபஹுக்கு 2 என்று தொழுகையுடைய ரக்அத்துகளை பார்க்க முடியாது. அப்படியான பரிசுத்தல் குர்ஆன்ல நபிமார்களுடைய கனவுகள் விரிவாக பேசப்பட்டிருக்கிறது. நபிமார்களுடைய கனவுகள் விரிவாக பேசப்பட்டிருக்கிறது. அப்படியான ஒரு நபியுடைய கனவுதான் ஹஜ்ஜுடைய காலம் வந்துவிட்டால் ஒவ்வொரு மிம்பரிலும் பேசப்படக்கூடிய ஒரு கனவு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய கனவு. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஸஹீஹுல் புகாரியில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய கனவை பற்றி தனி ஒரு பாடம் கொண்டு வந்திருக்கிறார்கள். பாபு ருயா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய கனவு பரிசுத்தல் குர்ஆனில் விரிவாக பேசப்பட்டிருக்கிறது. புகாரி ஷரீஃபில் தனி ஒரு பாடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் குர்ஆன்ல எங்கேயும் தொழுகையுடைய ரக்அத்துகள் தெளிவாக பேசப்பட இல்லை. இது மாதிரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடைய கனவு பரிசுத்தல் குர்ஆன் அதையும் விரிவாக பேசியிருக்கிறது. அதற்கும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஸஹீஹுல் புகாரியில ஒரு பாடத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். பாபு ருயா யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடைய கனவு அல் குர்ஆன் விரிவாக சொல்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் ஒரு கனவு காணுகிறார்கள். அவர்களுடைய அருமை தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த கனவை சொல்கிறார்கள். பரிசுத்தல் குர்ஆன் விரிவாக சொல்கிறது. கதைகள் அல்ல, குர்ஆன் பேசக்கூடிய வரலாறுகள். என்ன சொல்கிறார்கள்? யா அபதி இன்னி ரஅய்து 11 கௌகபன் வஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லீ சாஜிதீன். தந்தை கிட்ட சொல்றாரு, என்னோட அருமை தந்தையே, இன்னி ரஅய்து 11 கௌகபன், 11 நட்சத்திரங்களும், வஷம்ஸ வல் கமர, இன்னும் சூரியன் சந்திரன், இவைகள் எனக்கு சுஜூது செய்வதை போல கனவு கண்டேன். தந்தைகிட்ட சொல்றாரு. வாப்பா தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காலத்தில் கனவுக்கு விளக்கம் சொல்வதில் மிக ஒரு தேர்ச்சி பெற்றவராக, ஒரு திறமைசாலியாக இருந்தார். அப்படி நபிமார்கள் சிலர்கள் இருக்கிறார்கள், கனவுக்கு விளக்கம் சொல்ல தெரிந்தவர்கள், மிக முக்கியமானவர்கள். அதில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், எங்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுக்கு மிக அழகாக தெளிவாக விளக்கங்களை சொல்வார்கள். அப்படி ஒரு ஆற்றலை அல்லாஹ் சிலர்களுக்கு கொடுத்திருந்தார். அதில் நபிமார்கள் இருந்தார்கள், சில மேதைகள் இருந்தார்கள். அதில் முக்கியமான ஒரு இமாம் தான் அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி
ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கனவுக்குரிய விளக்கங்களை பற்றி தனி ஒரு கிதாபை எழுதியிருந்தார்கள். தஅதீருல் அனாம் ஃபீ தஅபீரில் மனாம். கனவுகளை பற்றி தனியாக ஒரு கிதாப், அதற்குரிய விளக்கங்களை பற்றி தனியாக எழுதியிருக்கிறார்கள். இப்படி கிதாபுகளும் உலகத்தில் இருக்கின்றன. இப்படி திறமைசாலிகளும் விளக்கம் சொல்லக்கூடிய திறமை கொடுக்கப்பட்டவர்கள் உலகத்தில் இருந்திருக்கிறார்கள். அருமை தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மகனுடைய கனவுக்குரிய விளக்கம் தெரிந்து விடுகிறது. அவர்கள் மகனுக்கு ஒரு உபதேசம் சொல்றாரு. என்ன சொன்னாரு? யா புனைய லா தக்ஸுஸ் ருயாக அலா இஹ்வதிக் ஃபயகீது லக கைதா. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஸஹீஹுல் புகாரியில கனவை இரண்டாக பிரிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கனவை இரண்டாக பிரித்து சொன்னார்கள். அதில் ஒன்று நல்ல கனவுகள், அடுத்தது கெட்ட கனவுகள். நல்ல கனவுகள் அது யார் உண்டாக்குறது, கெட்ட கனவு எதனால் உண்டாகும்? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஸஹீஹுல் புகாரியில ஒரு பாடம் கொண்டு வந்திருக்கிறார்கள். பாபுன் அர்-ருயா மினல்லாஹ். நல்ல கனவுகள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடியவைகள். உதாரணமாக ஒருத்தர் காபாவை தவாப் செய்யற மாதிரி கனவு காண்றார். அது குர்ஆனை பாடமாக்குறதை போல கனவு காணுகிறார். இதெல்லாம் நல்ல கனவுகள். கெட்ட கனவு என்று சொல்றது, உதாரணமாக ஒருவர் கனவு காணுகிறார், அவருக்கும் இஸ்லாத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று சொல்லிவிட்டு மரணிக்கிறார். அல்லது திடீர் ஒரு ஆபத்து, ஒரு தீங்கு, ஒரு கேள்வி உண்டாகுவதை போல கனவு காணுகிறார். இதெல்லாம் கெட்ட கனவுகள். கெட்ட கனவு யாருடைய புறத்திலிருந்து உண்டாகும்? வல் ஹுல்மு மினஷ் ஷைத்தான். கெட்ட கனவு ஷைத்தானுடைய புறத்திலிருந்து உண்டாகிறது. நல்ல கனவு அல்லாஹ் உண்டாக்குறான், கெட்ட கனவு ஷைத்தான் உண்டாக்குறார். இதற்கு என்ன செய்ய வேண்டும் சொன்னார்கள்? உங்களில் ஒருவர் ஒரு நல்ல கனவை கண்டுவிட்டால் முதலாவது கட்டம் சுன்னத்தான முறை சொன்னார்கள், ஃபல் யஹ்மதில்லாஹ அலைஹி. அவர் அல்லாஹ்வை புகழட்டும் என்று சொன்னார்கள். ஏன்? அந்த நல்ல கனவை உண்டாக்கினவன் அல்லாஹ். இரண்டாவது கட்டம் சொன்னார்கள், ஒரு நல்ல கனவை நல்லவர்களிடத்தில் சொல்லுங்கள் என்றார்கள். எங்களை நேசம் வைக்கக்கூடியவர்கள், எங்கள் மீது அன்பு வைக்கக்கூடியவர்கள், எங்களுக்கு நலவை விரும்பக்கூடியவர்கள், அவர்களிடத்தில் நல்ல கனவை சொல்லுங்கள். இதற்கு மாற்றமான முறை என்ன? நல்ல கனவை எங்களோட பகைவன் இடத்தில், எதிரி இடத்தில், எங்களை வெறுக்கக்கூடியவர்களிடத்தில் நல்ல கனவு சொல்லக்கூடாது. அந்த புத்திமதியைத்தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய அருமை மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னார்கள். லா தக்ஸுஸ் ருயாக அலா இஹ்வதிக் ஃபயகீது லக கைதா. நீங்க கண்டிக்கிற கனவு ஒரு நல்ல கனவு, அதனால உங்களுக்கு எதிரி உங்களுடைய சகோதரர்கள், அதனால இந்த கனவை உங்களுடைய சகோதரர்களிடத்தில் சொல்ல வேண்டாம், அவர்கள் சரி செய்து விடுவார்கள். நல்ல கனவை கெட்டவன் சொல்லக்கூடாது. எங்களை விரும்பக்கூடியவர்கள்ட்ட மட்டும்தான் நல்ல கனவு சொல்லணும். இதைத்தான் புகாரி ஷரீஃப் சொல்லுது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸும் இதைத்தான் சொல்கிறது. நல்ல கனவு நல்லவர்கள்ட்ட. கெட்ட கனவை கண்டுவிட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபல் யஸ்தஇஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தான். அந்த மனிதர் ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள்ளட்டும். இரண்டாவது கட்டம் சொன்னார்கள், அந்த கெட்ட கனவை யாரிடத்திலும் சொல்லாமல் இருக்கட்டும், அந்த கனவுடைய தீங்கு இவருக்கு உண்டாகாது என்று சொன்னார்கள். கெட்ட கனவு யார்ட்டையும் சொல்லக்கூடாது. இன்றைக்கு பெரும்பாலும் ஒவ்வொரு ஆண்களும் தான் பெண்களும் தான் கெட்ட கனவுகளுக்கு தான் விளக்கங்களை கேட்டு திரிவார்கள். கெட்ட கனவுகளுக்கு விளக்கங்களை அறிந்து கொள்ள தடுமாறுவார்கள். கெட்ட கனவை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அந்த தீங்கை அல்லாஹ் உண்டாக்க மாட்டான், அந்த தீங்கு உண்டாகாது. ஆனால் அன்பான சகோதரிகளே, பெரியார்களே, கனவு என்றது இது ஒரு பிரதானமான பாடம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஸஹீஹுல் புகாரியில பிரதானமாக ஒரு தலைப்பை கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்ப இவ்வளவு ஆழமாக இந்த தலைப்பு பேசப்படுவதற்கு என்ன முக்கியத்துவம்? கனவுக்கு ஏன் அவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை இந்த மார்க்கம் கொடுத்திருக்குது? சுருக்கமாக சொல்றதாக இருந்தா, இந்த மார்க்கத்துடைய ஆரம்பம் வஹி. வஹியுடைய ஆரம்பம் நல்ல கனவுகள். பரிசுத்தல் குர்ஆன் காரு ஹிரா, ஹிராவுடைய குகையில் இக்ராவுடைய அந்த பரிசுத்தல் குர்ஆனுடைய அந்த வசனங்கள் கொண்டு வந்து வஹியாக கொடுக்கப்படுவதற்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி கனவின் மூலமாக கொடுக்கப்பட்டன. அப்ப இஸ்லாத்துடைய ஆரம்பம் வஹி, வஹியுடைய ஆரம்பம் நல்ல கனவுகள். என்ற சொந்த கருத்து இல்ல. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஸஹீஹுல் புகாரியில அதற்கும் ஒரு பாடத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். பாபுன் அவ்வலு மா புதிஅ பிஹி
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் வஹி அர்-ருயா அஸ்-சாலிஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீயிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது அர்-ருயா அஸ்-சாலிஹா, நல்ல கனவுகள். இரவில் தூக்கத்தில் கனவில் காண்பார்கள். அந்த கனவில் கண்டதை பகல் பொழுதில் காலையில் வெளிச்சத்தில் தெளிவாக அதை பார்ப்பார்கள். அதுதான் ஆரம்பமாக கொடுக்கப்பட்ட வஹி. அதனால் இந்த மார்க்கத்துக்கும் கனவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது. வஹியுடைய ஆரம்பமே அர்-ருயா சாலிஹா, நல்ல கனவுகள். நல்ல கனவுகளை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட மார்க்கம் தான் இந்த மார்க்கம், நல்ல கனவுகள். அதனால கனவு என்றது ஒரு லேசான ஒரு விடயம் கிடையாது, ஒரு ஆழமான ஒரு விடயம், ஒரு பெரிய ஒரு தலைப்பு. கனவுதான் என்று யாரும் இலகுவாக நினைத்து விடக் கூடாது, அவ்வளவு முக்கியம். எங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அர்-ரஜுல் அஸ்-சாலிஹ், ஒரு சாலிஹானவர், அல்லாஹ்வுடைய தொடர்புள்ளவர், காணக்கூடிய கனவுக்கு இந்த மார்க்கம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது தெரியுமா? நல்லவர் தொழுகையோட பேணுதலாக ஹராம் ஹலால பேணி அல்லாஹ்வோட தொடர்புள்ள ஒரு ரஜுல் சாலிஹ், ஒரு நல்ல மனிதருடைய கனவுக்கு இந்த மார்க்கம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஸஹீஹுல் புகாரியில ஒரு பாடம் கொண்டு வந்திருக்கிறார்கள். பாபு ருயா சாலிஹீன், நல்லவர்களுடைய கனவுகள், சாலிஹானவர்களுடைய கனவுகள் எவ்வளவு முக்கியத்துவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், ஸஹீஹான ரிவாயத், புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத், என்ன சொன்னார்கள்? அர்-ருயல் ஹஸனத்து மினர் ரஜுலி ஸாலிஹ், ஒரு நல்ல மனிதர் காணக்கூடிய நல்ல கனவு. எங்கள் இருக்கக்கூடிய ஒரு சாலிஹான மனிதர் ஒரு கனவு காணுகிறார், ஊருக்கு ரஹ்மத் இறங்குறது போல, ஊருக்கு பரக்கத் இறங்குறது போல, ஒரு நலவு உண்டாகுவதை போல காணக்கூடிய நல்ல கனவு ஜுஸ்உம் மின் 46 ஜுஸ்அம் மினன் நுபுவா, நபித்துவத்துடைய 46 பிரிவுகள் ஒரு பிரிவு என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், நுபுவத்தோட இணைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதருடைய நல்ல கனவு. நபித்துவத்தை 46 பிரிவுகளாக பிரிச்சா அதுல ஒரு பிரிவு எங்கள் இருக்கக்கூடிய நல்ல மனிதருடைய கனவு. அப்ப அது நடந்துதான் ஆகும். நபித்துவம் ஒரு காலமும் போய் இல்லை, ரசூலுல்லாஹ் சொன்னது ஒரு காலமும் போய் இல்லை. அப்ப அந்த நபித்துவத்துடைய ஒரு பிரிவு தான் எங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதருடைய நல்ல கனவு. அதனால் அன்பான சகோதரிகளே, பெரியார்களே, கனவு என்றது நாங்க கண்டதற்கு பின்னால நாங்க யாரும் லேசாக நினைக்க கூடாது. அந்த கனவு ஒரு பெரிய ஒரு ஆழமான ஒரு பெரிய ஒரு விரிவான ஒரு பாடம். நல்ல கனவுகளை நல்லவர்கள் அணுகி, கனவுக்கு விளக்கம் சொல்ல தகுதியானவர்கள் அணுகி அந்த கனவுகளுக்குரிய விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் சொல்ல முடியாது. அல்லாஹ் அந்த அறிவை சில நல்லவர்களுக்கு, அவளுடைய நெருக்கமானவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அன்றைய காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம், சஹாபாக்கள் காணக்கூடிய கனவுகளை கேட்பதற்கும் கனவுகளை பற்றி பேசிக் கொள்வதற்கும் தனி ஒரு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தனி ஒரு நேரம் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன நேரம்? சுபஹுக்கு பின்னால் உள்ள நேரம். மஸ்ஜிது நபவியில ஒவ்வொரு நாளும் சுபஹுக்கு பின்னால ஒரு பாடம் நடக்கும். அந்த பாடம் கனவுக்கு விளக்கம் சொல்ற பாடம். இது என்ற சொந்த கருத்து இல்ல. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஸஹீஹுல் புகாரியில ஒரு பாடம் கொண்டு வந்திருக்கிறார்கள். பாபு தஅபீரி ருயா பாத ஸலாத்தி சுப்ஹ், சுபஹ் தொழுகைக்கு பின்னால கனவுகளுக்கு விளக்கம் சொல்றதை பற்றி தனி ஒரு பாடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தொழுது முடித்ததும் சஹாபாக்களை முன்னோக்கி உட்காருவார்கள். உட்கார்ந்து கேட்பார்கள், உங்களில் யாரு இன்று நல்ல கனவுகள் கண்டவர்கள் சொல்லுங்கள், அதற்குரிய விளக்கங்களை நான் சொல்லுவேன். சொல்லி முடித்ததற்கு பின்னால சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் கண்ட கனவுகள் இருந்தால் சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் ஆசையுடன் கேட்க, சில சந்தர்ப்பங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட கனவுகளை சொல்வார்கள். அப்படி சொல்லப்பட்ட சில கனவுகள் புகாரி ஷரீஃபில் தனித்தனி பாடங்களாக அமைக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு கனவு ஒரு நாள் சொல்ல ஆரம்பித்தார்கள். அந்த கனவில் பிரதானமான ஒரு விடயம் பால். கனவில் பாலை கண்டால், ஆடு மாடு ஒட்டகங்களுடைய பால் கண்டால் அந்த பாலுக்கு என்ன விளக்கம்? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஸஹீஹுல் புகாரி அதற்கு விரிவுரை எழுதின
முக்கியமான ஒருவர் தான் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஃபத்ஹுல் பாரி என்ற கிதாபில் அஹ்லுத் தஅபீர் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய உலமாக்களுடைய கருத்து அங்கே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பாலை கனவில் கண்டால் அதற்குரிய விளக்கம் அறிவு என்று எழுதியிருக்கிறார்கள். இதே விளக்கத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். பால் சொன்னார்கள், தூக்கத்தில் எனக்கு ஒரு பால் கிண்ணம் கொடுக்கப்பட்டது, அதில் உள்ள பாலை நான் குடித்தேன், எனது நகங்களின் வழியால் தாகம் தீருவதை நான் உணர்ந்தேன், அதில் எஞ்சின பாலை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொன்னார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத், சஹாபாக்கள் கேட்டார்கள், ஃபமா அவ்வல்தஹு யா ரசூலல்லாஹ், இந்த கனவுக்கு என்ன விளக்கம் சொல்றீங்க? சொன்னார்கள், அல் இல்ம், என்ற அறிவுடைய ஒரு பகுதி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அழகான விளக்கம்! கனவு ஒரு தேவையில்லாத ஒரு விடயம் என்றா ஏன் இவ்வளவு நேரத்தை எடுத்த ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் கனவை பற்றி பேசிக்கொள்ள வேண்டும்? ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்றதனால்தான் கனவுக்கென்றே ஒரு நேரத்தை ஒதுக்கி இருந்தார்கள், கனவுகளுக்கு விளக்கம் சொல்ல ஒரு நேரத்தை ஒதுக்கி இருந்தார்கள். இன்னும் ஒரு நாள் இதே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கனவை சொல்ல ஆரம்பித்தார்கள். அந்த சபையில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். அந்த கனவில் பிரதானமான விடயம் மாளிகை. ஒரு கனவில் மாளிகை இருப்பதை போல கனவு கண்டால் அதற்குரிய விளக்கம் அஹ்லுத் தஅபீருடைய கருத்து ஃபத்ஹுல் பாரியில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் சொல்கிறார்கள், ஒரு நல்ல மனிதருக்கு மாளிகை இருப்பதை போல கனவு கண்டால் அவருடைய நல்ல காரியங்கள், நல்ல விடயங்கள், அதே போல் ஒரு கெட்ட மனிதருக்கு மாளிகை இருப்பதை போல் கண்டால் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடின்னு எழுதியிருக்கிறார்கள். அதனால கனவுக்குரிய விளக்கம் எல்லோருக்கும் ஒரு மாதிரி இருக்காது. ஒவ்வொரு மனிதருக்கு ஏற்ப அந்த கனவுக்குரிய விளக்கங்கள் வித்தியாசமாகும். கனவை சொல்ல ஆரம்பித்தார்கள். சொன்னார்கள், நான் தூங்கினேன், சுவர்க்கத்தில் இருப்பதை போல கனவு கண்டேன். சுவர்க்கத்தில் எனக்கு பக்கத்தில் ஒரு அழகான மாளிகை இருப்பதை போல கண்டேன். அந்த மாளிகைக்கு பக்கத்தில் ஒரு அழகான ஒரு பெண் வுது செய்து கொண்டிருந்தாள். அவர்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்கள் ஆசையுடன் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாளிகைக்குள் நுழைவதற்கு எனது மனம் ஆசைப்பட்டது. உடனே அங்கு சுவர்க்கத்தில் இருந்தவர்களிடத்தில் நான் கேட்டேன், லிமன் ஹாதல் கஸ்ர், இந்த மாளிகை யாருக்குரியது? எனக்கு சொல்லப்பட்டது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குரிய மாளிகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு அந்த மாளிகைக்கு நுழைய வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் உமருடைய மாளிகை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரோஷம் எனக்கு ஞாபகம் வந்துவிட்டது. உடனே அந்த மாளிகைக்குள் நுழையாமல் நான் பின்வாங்கிவிட்டேன். இந்த கனவை சொல்லி முடிக்க உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த சபையில் இருந்தார்கள். கவலையோடு சொன்னார்கள், அலைக அகார், அலைக அகார், உங்களின் மீது நான் ரோஷப்படுவேனா யா ரசூலல்லாஹ்? எனது மாளிகைக்குள் நுழைந்து பார்த்திருக்கலாமே என்று சொன்னார்கள். அவர்கள் கனவை சொல்கிறார்கள், இவர்கள் உண்மையில் சொல்கிறார்கள். அன்பான சகோதரிகளே, பெரியார்களே, அந்த அளவுக்கு கனவை பற்றி பேசியிருக்கிறார்கள். கனவை பற்றி சஹாபாக்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரம் கனவை பற்றி பேசியிருக்கிறார்கள். அலைக அகார், உங்களின் மீது நான் ரோஷப்படுவேனா யா ரசூலல்லாஹ்? அன்பான சகோதரிகளே, பெரியார்களே, இப்படி ஏராளமான கனவுகளுக்குரிய விளக்கங்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 30க்கும் மேற்பட்ட பாடங்கள், கிட்டத்தட்ட 40 பாடங்கள், 40 தலைப்புகள் கனவை பற்றி புகாரி ஷரீஃபில் கொண்டு வந்திருக்கிறார். அவ்வளவு ஆழமாக பேசியிருக்கிறார்கள், விரிவாக பேசியிருக்கிறார்கள். சஹாபாக்களுடைய பெண்களும் கூட அவர்கள் கண்ட கனவுகளுக்குரிய விளக்கங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்டிருக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு தலைப்பு கொண்டு வருகிறார்கள், பாபுல் ஐனில் ஜாரியத்தி ஃபில் மனாம், கனவில் ஓடக்கூடிய ஒரு நீர் ஊற்று இருப்பதை போல கனவு கண்டால் அதற்கு என்ன விளக்கம்? ஒரு மனிதர் அவருக்கு ஒரு நீர் ஊற்று இருப்பதை போல கனவு கண்டால் என்ன விளக்கம்? இதெல்லாம் சும்மா கதையில புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய சஹீஹான விடயங்கள். உம்முல் அலா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்கிறார்கள், ரஅய்த
ரஅய்து லி உஸ்மான ஐனன் தஜ்ரி. சொன்னார்கள் உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள், மௌத்தாகி விட்டார்கள். அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் அவர்களுக்கு ஒரு நீர் ஊற்று இருப்பதை போல உம்முல் அலா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு கனவு கண்டு அந்த கனவுக்குரிய விளக்கத்தை கேட்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொன்னார்கள். அதற்கு சொன்னார்கள் ذاك عمله يجري, அவருடைய நல்ல அமல்கள் அவருக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அவர் உலகத்தில் விட்டு விட்டு சென்ற சதகா ஜாரியாக்கள், நல்ல விடயங்கள் அவருடைய கபருக்கு அந்த நன்மைகள் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது என்றார்கள். ذاك عمله يجري என்றார்கள். இப்படி அழகான விளக்கங்கள், அழகாக அந்த கனவுகளை சொல்லி அதற்குரிய விளக்கங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். அழகாக தெளிவாக சொன்னார்கள். இன்னும் ஒரு நாள் சொன்னார்கள், நான் தூங்கினேன், எனது கையில் ஒரு 2 காப்புகள், 2 வளையல்கள் எனது கையில் வைக்கப்பட்டன. தங்கத்தாலான 2 வளையல்கள் எனது கையில் வைக்கப்பட்டன. நான் வெறுத்தேன். எனக்கு ஊதுமாறு சொல்லப்பட்டது. நான் ஊதினேன். அந்த 2 தங்க காப்புகளும் பறந்து விட்டன. அதற்கு விளக்கம் சொன்னார்கள், அப்படி எங்களிடத்தில் இருந்து ஏதாவது ஒன்று பறந்து போவதை போல கனவு கண்டால் அதற்குரிய விளக்கம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதற்கும் தனி ஒரு பாடம் கொண்டு வருகிறார்கள். பாபுன் இதா தார ஷைஉ ஃபில் மனாம், கனவில் ஏதாவது ஒன்று பறப்பதை போல கண்டால் அதற்கு என்ன விளக்கம்? இதற்கு விளக்கம் சொன்னார்கள், எனது எதிரி இருவர்கள், என்னுடைய எதிரிகள் இருவர்கள் நாசமாகி விட்டார்கள், அழிந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹயாத்துடைய காலத்தில், அவர்கள் இருந்த அந்த காலத்தில் 2 பொய் நபிமார்கள் இருந்தார்கள். நபித்துவத்தை பொய்யாக வாதித்துக் கொண்டிருந்தார்கள். அதில் முக்கியமான ஒருவன் தான் அஸ்வத் அல் அன்சி, அடுத்தவன் முஸைலிமத்துல் கذாப். அந்த 2 பேர்களும் என்னை விட்டு நாசமாகி விட்டார்கள் என்று அந்த கனவுக்குரிய விளக்கம் சொன்னார்கள். எதிரி இல்லாமல் போய்விடுவான், ஏதாவது ஒன்று பறப்பதை போல கண்டால் எதிரி இல்லாமல் போய்விட்டால் அழிந்து விட்டான் என்று அந்த கனவுக்குரிய விளக்கம் சொன்னார்கள். அன்பான சகோதரிகளே, இப்படி பல விளக்கங்கள். பாபுல் மர்அத்தி சௌதா, இனம் தெரியாத ஒரு கருத்த பெண் ஒரு இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு இடம் பெறுவதை போல கனவு கண்டால் அதற்குரிய விளக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மதீனாவில் இருந்து இனம் தெரியாத முடிகள் பரட்டை அடைந்த அப்படியான ஒரு பெண் ஜுஹ்ஃபாவின் பக்கம் செல்வதை நான் கனவில் கண்டேன். அதற்குரிய விளக்கம் சொல்கிறார்கள், உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். அப்படியான இனம் தெரியாத ஒரு கருத்த பெண் ஒரு இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு போவதை போல கனவு கண்டால் அதற்குரிய விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். ஒரு இடத்தில் இருந்த சோதனைகள், பயங்கரமான வபா, கெட்ட நோய்கள், அப்படியான முசீபத்துகள் அந்த இடத்தை விட்டு வெளியாகி இன்னும் ஒரு இடத்துக்கு சென்று விட்டது. அதைத்தான் அந்த கனவு சொல்கிறது. அதுதான் அதற்குரிய விளக்கம் என்று உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். அன்பான சகோதரிகளே, அந்த அளவுக்கு கனவு என்றது நாங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய, படிக்க வேண்டிய, நல்ல கனவுகளுக்குரிய விளக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அப்படியான ஒரு பிரதானமான முக்கியமான ஒரு தலைப்பு. எந்த அளவுக்கு இந்த மார்க்கம் கனவை பற்றி பேசியிருக்குது என்றால், முஸ்லிம்கள் அல்ல, முஸ்லிம்கள் அல்லாதவர்கள், ஏனைய மதத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் காணக்கூடிய கனவுகளுக்கு முஸ்லிம்களிடத்தில் விளக்கம் கேட்டு வந்தால் அதற்கு எப்படி அவர்களை அணுக வேண்டும், எப்படி கனவுகளுக்கு விளக்கம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்கு கூட இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஸஹீஹுல் புகாரியில ஒரு பாடத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். பாபு ருயா அஹ்லி சுஜூனி வல் ஃபஸாதி வஷ்ஷிர்க். ஷிர்க்ல உள்ளவர்கள், முஷ்ரிக்குகள், பாவம் செய்யக்கூடியவர்கள், சிறை கைதிகள், அப்படியானவர்கள் கனவு கண்டால் அந்த கனவுகளுக்கு அவர்கள் விளக்கம் கேட்டு வந்தால் அந்த விளக்கம் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்களை எப்படி அணுக வேண்டும் என்ற ஒரு பாடத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொண்டு வந்து
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் இருந்த சந்தர்ப்பத்தில் அங்கு கண்ட அந்த கனவு கண்டவர்களுக்கு அந்த இருவருக்கும் எப்படி விளக்கம் சொன்னார்கள், எப்படி அவர்களை அணுகினார்கள் என்ற பரிசுத்த குர்ஆனுடைய ஆயத்துக்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதற்கு உலமாக்கள் பல விளக்கங்கள் எழுதியிருக்கிறார்கள். ஏனைய மதத்தை சார்ந்த ஒருவர் கனவு கண்டு அந்த கனவுக்குரிய விளக்கத்தை கேட்டு எங்களிடத்தில் வந்தால் அவர்களை அணுக வேண்டிய முறையில் முதலாவது கட்டம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அணுகினார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த இருவருக்கும், அவர்கள் காபிர்கள், அந்த இருவருக்கும் ஒரு பயான் செய்தார்கள். என்ன பயான் செய்தார்கள்? உலகத்தை படைத்தவன் அல்லாஹ்வுடைய மகத்துவம், அந்த அல்லாஹ் தான் கனவுக்குரிய விளக்கம் சொல்லக்கூடிய இந்த திறமையை எனக்கு தந்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை, வஹ்தானியத்தை, தௌஹீதை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டு அதற்கு பின்புதான் கனவுக்குரிய விளக்கத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். கனவுக்குரிய விளக்கத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். அப்படி ஒரு அணுகுமுறை பரிசுத்த குர்ஆன் அதில் சொல்லியிருக்கக்கூடிய விடயத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஸஹீஹுல் புகாரியில தனி ஒரு பாடமாக கொண்டு வந்து அந்த விடயத்தை விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். அன்பான சகோதரிகளே, பெரியார்களே, நாங்கள் காணக்கூடிய அந்த கனவுகள் நல்ல கனவுகள், அவைகளுக்குரிய விளக்கங்களை நல்லவர்களை, உலமாக்களை, கனவுக்கு விளக்கம் சொல்ல தகுதியானவர்களை அணுகி அந்த கனவுகளுக்குரிய விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் ஆசையோடு இருந்தார்கள். கனவுகளுக்குரிய விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய விடயத்தில் ஆசையோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு கனவை சொல்லிவிட்டால் உடனே கேட்பார்கள், இதற்குரிய விளக்கம் என்ன யா ரசூலுல்லாஹ், இதற்குரிய விளக்கத்தை சொல்லுங்களே என்று கேட்பார்கள். ஒரு நாள் ஒரு கனவு சொன்னார்கள். அந்த கனவுடைய பிரதானமான விடயம் ஒரு சாவி, ஒரு திறவுகோல் இது இருப்பதை போல ஒருவருடைய கையில் கிடைப்பதை போல கனவு கண்டால் அதற்கு என்ன விளக்கம்? உலமாக்களும் அதற்கு பல விளக்கங்களை எழுதியிருக்கிறார்கள். அதில் ஒரு விளக்கம் சொல்கிறார்கள், ஒரு மனிதருக்கு ஒரு சாவி கிடைப்பதை போல, ஒரு திறவுகோல் கிடைப்பதை போல கனவு கண்டால் அவருக்கு ஆட்சி, அதிகாரம், பணம், வசதி வாய்ப்பு கிடைப்பதற்குரிய அடையாளம் என்று எழுதியிருக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஸஹீஹுல் புகாரியில அதற்கும் ஒரு பாடத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். பாபுல் மஃபாத்தீஹ் ஃபில் யத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், உதீது பிமஃபாத்தீஹி ஹஸாயினில் அர்தி வஸமாவாத்தி வல் அர்த. வானம் பூமிகளுடைய திறவுகோல்கள் எனது கையில் வைக்கப்படுவதை போல நான் கனவு கண்டேன். அந்த கனவுக்குரிய பிரதிபலிப்பு தான் கியாமத் வரையில், உலக முடிவு வரையில் அவர்களுக்கு பின்னால் எந்த ரசூலோ எந்த நபியோ வரமாட்டார்கள். அவ்வளவு பெரிய ஒரு ஆட்சியை, அவ்வளவு பெரிய ரிசாலத்துடைய ரசூல்மார்களுடைய தலைவராக, நபிமார்களுடைய தலைவராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிவு செய்தார். அதனால் அன்பான சகோதரர்களே, நாங்கள் காணக்கூடிய நல்ல கனவுகளை நல்லவர்களை அணுகி அந்த கனவுகளுக்குரிய விளக்கங்களை கேட்டு தெரிந்து அந்த நல்ல கனவுகளை வாழ்க்கையில் அடைந்து கொள்வதற்கு, அந்த நல்ல கனவுகள் வாழ்க்கையில் பிரதிபலிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்திரு யா அல்லாஹ், பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்திரு யா அல்லாஹ். இந்த பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கபர்களை சுவர்க்கத்துடைய பூஞ்சோலிகளாக ஆக்கிறியா அல்லாஹ். அவர்கள் யார் யாரெல்லாம் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய ஹயாத்தை ஆரோக்கியத்துடன் நீளமாக்கி விடியா அல்லாஹ். நல்லமல்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுத்திரியா அல்லாஹ். அவர்களுடைய இறுதி முடிவுகளை கலிமாவுடன் ஆக்கி விடியா அல்லாஹ். முழு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ். யாழ் எந்தெந்த நாடுகள்ல உலகத்தில் என்னென்ன பகுதிகளில் முஸ்லீம்கள் அநியாயம் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அப்படியான நாடுகள் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை பாதுகாத்திரு யா அல்லாஹ். அவர்களுடைய உயிர்கள், சொத்து செல்வங்கள், உடைமைகளை பாதுகாத்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய இறுதி முடிவுகள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என கலிமாவோடு ஆக்கிறியா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.